எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஜிப்லாக்ல ஷார்ப்பான பென்சிலை வச்சு குத்துனா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபியூ பென்சில், ஜிப்லாக், அதுக்கப்புறம் கொஞ்சம் வாட்டர். இந்த வாட்டர் கூட வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய ஆரம்பிக்கலாமா? நல்ல ஷார்ப்பாக இருக்கிற பென்சிலை இந்த ஜிப்லாக்குள்ளே நல்ல கேர்ஃபுல்லாக குத்தணும் அப்படின்னா தண்ணி லீக் ஆகாது. வாவ், சூப்பராக இருக்குல்ல! இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு குழந்தைங்களுக்கு செம்ம ஃபன்னாக இருக்கும். எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்ய ஆரம்பிச்சதுலேருந்து என் பையன் பயங்கர ஆர்வமாக இருந்தியா, இருக்கிற எல்லா பென்சிலையும் எடுத்து இந்த ஜிப்லாக் ஃபுல்லாக குத்தியாச்சு. பேக்கை நான் கரெக்டாக க்ளோஸ் பண்ணாததுனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு தரையில் வைக்கும்போது லைட்டாக தண்ணி சிந்திருச்சு. மற்றபடி நம்ம எத்தனை ஷார்ப்பான பென்சிலை இந்த ஜிப்லாக்ல குத்துனாலும் தண்ணி லீக்கே ஆகாது. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் என்னன்னா, இந்த ஜிப்லாக் வந்து பாலிமர்ஸால் ஆயிருக்கு. அதாவது நிறைய மாலிகுல்ஸ் வந்து ஒன்னோட ஒன்று இணைஞ்சு ஒரு லாங் செயினாக ஃபார்ம் ஆகிருக்கும். பிளாஸ்டிக்கை நம்ம பென்சிலால் ஓட்ட போடும்போது அந்த லாங் செயின் வந்து பிரேக் ஆயிடுது. அந்த மாலிகுல்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகி அண்ட் தென் அது வந்து ஒரு பென்சிலை சுற்றி சீல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. இதனால தான் தண்ணி வந்து லீக் ஆகலை.